ஓம் சாந்தி 16/5/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளை, தன்னை திருத்திக் கொள்வதற்கு கவனம் கொடுங்கள். தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். பாபா ஒருபோதும் யார் மீதும் கோபப்படுவதில்லை. படிப்பினை கொடுக்கின்றார். இதில் பயப்படுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. கேள்வி: குழந்தைகளுக்கு எந்த நினைவு இருந்தால் நேரத்தை வீணாக்க மாட்டார்கள்? குழந்தைகளுக்கு எந்த ஒரு நினைவு இருந்ததென்றால் நேரம் வீணாகாது. பதில்: இது சங்கம யுகத்தின் நேரமாகும். மிக உயர்ந்த லாட்ரி கிடைத்திருக்கிறது. பாபா நம்மை வைரத்துக்கு சமமாக தேவதையாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். இந்த நினைவு இருந்ததென்றால் ஒருபோதும் நேரத்தை வீணாக்க மாட்டார்கள். இந்த ஞானம் வருமானத்திற்கான ஆதாரமாகும். ஆகவே ஒருபோதும் படிப்பை தவறவிடக்கூடாது. மாயை தேக அபிமானத்தில் கொண்டு வருவதற்கான முயற்சி செய்யும். ஆனால் உங்களுடைய யோகம் நேரடியாக பாபாவிடம் இருக்கும் என்றால் நேரம் நல்ல விதமாக பயன்படுத்தப்படும். ஓம் சாந்தி. யார் தங்களுக்குள் சஞ்சலத்துடன் இருக்கின்றார்களோ அவர்கள் பாபாவிடம் பயப்படுகின்றார்கள். லௌகிக்க தந்தை கோபப்படவும் செய்கிறார். பாபா ஒருபோதும் கோபப்படுவதில்லை. பாபாவை நினைவு செய்யவில்லை என்றால் விகர்மங்கள் விநாசமாகாது. தன்னுடைய பல பிறவிகளுக்கான நஷ்டத்தை தானே ஏற்படுத்தி கொள்கின்றனர். குழந்தைகள் தன்னை மாற்றிக்கொள்ளட்டும் என்று பாபா புரிய வைக்கிறார். மற்றபடி பாபா கோபப்படுகிறார் என்பது கிடையாது. குழந்தைகள் தன்னை திருத்திக் கொள்வதற்கு நினைவு யாத்திரையின் மீது கவனம் கொடுக்க வேண்டும். அதாவது சக்கரத்தை புத்தியில் வைக்க வேண்டும். தெய்வீக குணங்களை செயல்படுத்த வேண்டும். ஆரம்பத்தில் எத்தனை ஏழைகள் வந்தார்கள். பெரிய பெரிய வீட்டு குழந்தைகளும் வந்தார்கள். இருவரும் சேர்ந்து அமர்ந்தார்கள். எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டது. இவர்களுடைய வரலாறு மிக ஆச்சரியமானதாகும். நாங்கள் ஞான அமிர்தத்தை குடிக்கச் செல்கிறோம் என்று கடிதம் எழுதி கொண்டு வாருங்கள் என பாபா அனைவருக்கும் சொல்லிவிட்டார். கணவன்மார்களிடம் நாங்கள் ஞான அமிர்தத்தை குடிக்கின்றோம், விஷத்தை எப்படி கொடுக்க முடியும் என்றனர். இதை சாஸ்திரத்தில் கிருஷ்ணருடைய வரலாறு என்று எழுதிவிட்டனர். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, பாவ கர்மங்களை விநாசம் செய்து தன்னை சீர்திருத்திக் கொள்வதற்கு நினைவு யாத்திரையில் முழுமையான கவனம் கொடுக்க வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். இரண்டாவது, தேவதை ஆவதற்கு சங்கம யுகத்தில் புருஷோத்தமர் ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். தவறுகள் செய்து தன்னுடைய நேரத்தை வீணாக்கக்கூடாது. வரதானம்: ஞானத்தின் உயர்ந்த பொக்கிஷத்தை மகாதானியாகி தானம் செய்யக்கூடிய மாஸ்டர் ஞானக்கடல் ஆகுக. ஞானத்தின் உயர்ந்த பொக்கிஷத்தை மகாதானியாகி தானம் செய்யக்கூடிய மாஸ்டர் ஞானக்கடல் ஆகுங்கள். விளக்கம்: தந்தை ஞானக்கடலாக இருக்கின்றார். அதே போன்று மாஸ்டர் ஞானக்கடலாகி சதா மற்றவர்களுக்கு ஞான தானம் செய்து கொண்டே இருங்கள். ஞானத்தின் எவ்வளவு உயர்ந்த பொக்கிஷம் உங்களிடத்தில் இருக்கிறது. இதனால், இந்த ஞானத்தினால் நிறைந்தவர்களாகி நினைவின் அனுபவங்களினால் மற்றவர்களுக்கு சேவை செய்யுங்கள். கிடைத்துள்ள பொக்கிஷங்களினால் மகாதானியாகி தானம் செய்து கொண்டே இருங்கள். ஏனெனில் இவற்றை எவ்வளவு தானம் செய்கின்றீர்களோ அவ்வளவு அதிகரிக்கும். மகாதானி ஆவதெனில்
கொடுப்பது மட்டுமல்ல, மேலும் நிறைத்து கொள்வதாகும். ஸ்லோகன்: ஜீவன் முக்தி நிலையின் கூடவே தேகத்திலிருந்து விடுபட்டு விதேகியாவதே முயற்சியின் கடைசி நிலையாகும். ஜீவன் முக்தி நிலையின் கூடவே தேகத்திலிருந்து விடுபட்டு விதேகியாவதே முயற்சியின் கடைசி நிலையாகும். மாத்தேஸ்வரி அவர்களின் இனிய மகா வாக்கியம்: மறைமுகமான வேடதாரியான பரமாத்மாவிற்கு முன்பாக கன்னிப் பெண்கள் தாய்மார்களுடைய சந்நியாசம். மறைமுகமான வேடதாரியான பரமாத்மாவிற்கு முன்பாக கன்னிப் பெண்கள் தாய்மார்களுடைய சந்நியாசம். ஏழையின் குழந்தை செல்வந்தரிடம் தத்து குழந்தையாக போகிறது என்றால் அவசியம் எதையோ பார்த்துதான் தத்து குழந்தையாக போகிறது. ஆனால் செல்வந்தருடைய குழந்தை ஏழையின் தத்து குழந்தையாக போக முடியாது. இங்கு இது ஒன்றும் அநாதை ஆசிரமம் கிடையாது. இங்கேயோ பெரிய பெரிய செல்வந்தர், உயர் குலத்தைச் சேர்ந்த தாய்மார்கள், கன்னிப்பெண்கள் உள்ளனர். இவர்கள் வீட்டிற்கு திரும்பி வந்துவிட வேண்டும் என்று உலகத்தினர் இப்பொழுதும் விரும்புகின்றனர். ஆனால் இவர்கள் என்ன பிராப்தியாக அடைந்ததனால் அந்த மாயாவி செல்வம் பொருள் அனைத்தையும் சந்நியாசம் செய்திருக்கின்றனர். அவசியம் அதன் மூலம் அவர்களுக்கு அதிகமான சுகம் சாந்தியின் பிராப்தி கிடைத்துள்ளது. ராஜா கோபிச்சந்த் மற்றும் மீரா ராணி பதவியை, அதாவது ராஜ்யத்தை சந்நியாசம் செய்தனர். இது ஈஸ்வரிய அத்தீந்திரிய அலௌகிக சுகமாகும். அதற்கு முன்பாக அந்த உலகாய பொருட்கள் துச்சமானதாகும். விநாச ஜுவாலையில் உடல், மனம், செல்வம் உட்பட அனைத்தும் சாம்பலாகிவிடும் என்று அறிந்திருக்கும் பொழுது அதை ஏன் பரமாத்மாவின் காரியத்தில் வெற்றிகரமானதாக ஆக்கக்கூடாது? நாம் சந்நியாசிகளைப் போன்று, மண்டலேஸ்வரர்களைப் போன்று ஒன்றும் மாளிகை கட்டி அமரப்போவதில்லை. ஈஸ்வரன் சேவையில் விதை விதைப்பதன் மூலம், கடவுளுடைய சேவையில் விதை விதைப்பதன் மூலம் அங்கு எதிர்காலத்தில் ஜென்ம ஜென்மங்களுக்கு இவருடையவராக ஆகிவிடுவோம். இது மறைமுகமான ரகசியமாகும். பிரபுவோ வல்லலாவார். ஒன்று கொடுத்தால் 100 பெறலாம். ஒன்று கொடுத்தால் 100 பெறலாம். ஆனால் இந்த ஞானத்தின் முதலில் பொறுத்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. எவ்வளவு பொறுத்து கொள்வீர்களோ அவ்வளவு இறுதியில் பிரபாவம் வெளிப்படும். ஆகையினால் இப்பொழுதிலிருந்தே முயற்சி செய்யுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய், தந்தை, பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.